ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி குக்கிங் அண்ட் vlogs. இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து கோபி மஞ்சூரியன் எப்படி வீட்டிலே ஈஸியாக செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம வெள்ளை ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பிரெட் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பிரெட் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு வந்து ஜஸ்ட் 4 பிரெட் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். 6 பிரெட் வந்து எடுத்திருக்கேன். அது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து எடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஓகே, இல்லை வந்து ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னாலும் ஓகே. அதுக்கப்புறமா குடமிளகா, உங்ககிட்ட குடமிளகா எது இருந்தாலும் ஓகே. நான் வந்து ரெட் அண்ட் எல்லோ வந்து எடுத்துருக்கிறேன். என்கிட்ட க்ரீன் இல்லை, ஸோ வந்து ரெட் அண்ட் எல்லோ வந்து குடமிளகா எடுத்துக்கிட்டேன். உப்பு வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக உப்பு வந்து எடுத்துருக்கேன். உப்பு உங்கள் தேவைக்கேற்ப உப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் பவுடர் வந்து நான் ஒரு 4 டீஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். கூடயே மைதா மாவும் வந்து நான் 3 டீஸ்பூன் வந்து மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மைதா மாவு கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். ஸோ வந்து மைதா மாவு கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 டீஸ்பூன் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு இன்க்ரீடியன்ட்னா கொஞ்சோண்டு வந்து ஸ்வீட் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து ஸ்வீட் வந்து 1 டீஸ்பூன் வந்து சுகர் எடுத்து வச்சுருக்கேன். கூடயே சோயா சாஸ் ஊற்றணும். அதனால் வந்து 1 டீஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து சில்லி சாஸ் வந்து 3 டீஸ்பூன் தேவைப்படும். ஸோ வந்து சில்லி சாஸும் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணுற டொமேட்டோ சாஸ், ஸோ வந்து டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கோங்க. டொமேட்டோ சாஸில் ஆல்ரெடி எல்லா ஸ்வீட் எல்லாமே கலந்துருக்கும். அதனால் வந்து நான் வந்து கம்மியாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம் வந்து 1 மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். வெங்காயத்தாள் இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து நான் வந்து கொத்தமல்லி வந்து எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஜிஞ்சர் வந்து இந்த மாதிரி சின்னதாக குட்டியாக வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ வந்து கார்லிக்கையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம நார்மலாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லாமல் சின்னதாக தனியாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் வெங்காயத்தாள் இருந்தால் நீங்கள் வந்து அப்பயும் வந்து கொஞ்சம் வெங்காயம் போட வேண்டியது இருக்கும். ஸோ வந்து நான் பெரிய வெங்காயம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் காரத்துக்காக பெப்பர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெப்பர் வேணான்னா நீங்கள் சில்லி ஃப்ளிக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சில்லி ஃப்ளிக்ஸ் ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்கிற வரமிளகாவை எடுத்து ஜஸ்ட் மிக்ஸில் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த சில்லி ஃப்ளிக்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் வந்து மிளகு இல்லைன்னா சில்லி ஃப்ளிக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ப்ரெட்டை வந்து இப்போ நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். 4 சைடில் இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா வந்து அது நம்ம வேக வைக்கிறப்ப வந்து கறிவிடும். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. சென்டரில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் மட்டும் இருந்தால் போதும் ப்ரெட்டு. ஸோ வந்து சைடில் இருக்கிற 4ஐயும் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறையா பேர் வந்து வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து ப்ரெட்டை எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நான் கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த ப்ரெட்டை வந்து நீங்கள் தூக்கி எறிய தேவையில்லை. இது நீங்கள் மிக்ஸியில் அடித்து ப்ரெட் ஜாம்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியதாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அது மிக்ஸியில் எடுத்து வச்சுக்கலாம். அதனால் வந்து அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதனால் தூக்கி எறியாதீங்க. இப்போ வந்து இந்த ப்ரெட்டை வந்து நான் வந்து லைட்டாக வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து ஜஸ்ட்டு வந்து நல்லா வந்து ஒரு 4 பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது அண்ட் ட்விட்டர் பேஜில் இருக்குது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக இதை வந்து செஞ்சியும் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபுட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக ப்ரெட்டை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா வந்து ஸ்கொயர் ஸ்கேப்க்கு வந்து நல்லா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் சின்னதாக வேணும்னா கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் இந்த சைஸ் போதுங்கனால இந்த சைஸ்க்கே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது அடுத்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மைதா மாவு வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ரெட்டை பொறுத்து இந்த லெவல் வந்து ஏற்றிக்கோங்க. நான் வந்து 2 டீஸ்பூன் வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஸ்கிரிப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் பவுடர் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் இதுவும் வந்து 2 டீஸ்பூன் அண்டு 1/4 டீஸ்பூன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் ஸ்கிரிப்பியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து ப்ரெட்டை ஒயிட்டாகவே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கடைகளில் கிடைக்கும்ல, சில்லி கடையில் வந்து சில்லி பவுடர் விற்பாங்கள்ல, அந்த பவுடர் தான் இது. ஸோ வந்து இது 1/4 டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன்.
இப்போ பாருங்கள் நான் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப அதிகமாகவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ 1/4 டீஸ்பூன் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்கிரிப்பியாக இருக்கும். அதனால் நீங்கள் பெப்பர் இதில் ஆட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ வந்து அதனால் வந்து மிளகுத்தூள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்கிரிப்பியாகவும் இருக்கும். அதெல்லாம் காரம் ரொம்பவும் எடுத்து கொடுக்காது. அதுக்காக தான். உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம பஜ்ஜி மாவுக்கு கிளறும் பார்த்திங்களா மாவு, அந்த பதத்துக்கு வந்து இந்த கார்லிக்ஸை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக வந்து நிறையா பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் மாவை வந்து நான் கரெக்டான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, அது இல்லாமல் அடுப்பில் ஒரு கடாயில் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ப்ரெட்டை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து போட்டு அந்த ஆயிலில் போட்டு எடுக்க வேண்டியதான். நார்மலாக எப்படி பஜ்ஜி போட்டு எடுப்போம் அதே மாதிரியே தான் இந்த மாடலும். இப்போ நான் அடுப்பில் கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா வந்து ஆயில் நல்லா காய வச்சுருந்தேன். ஆயில் நல்லா காஞ்ச வெட்டி அடுப்பை லோ ஃப்ளேம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இந்த ப்ரெட்டை வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம் பண்ணிட்டீங்கன்னா ப்ரெட்டு கறிவிடும். ஸோ வந்து முதல்ல ஆயில் வேக வைக்கிறதுக்காக வந்து ஆயில் காயணும் அப்படிங்கிறதுக்காக அடுப்பை ஹை ஃப்ளேம் வச்சு முதல்ல ஆயிலை நல்லா காய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டை வந்து நல்லா போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு திருப்பி விட்டு காட்டுறேன். இது ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனிஷாக எல்லோ கலரில் வந்து வரும். அந்த மாதிரி வந்தாவே போதும். நம்மளுக்கு 2 சைடு வெந்திருந்தால் போதும் இந்த ப்ரெட்டு. ஸோ கொஞ்சம் நல்லா வந்து ஸ்கிரிப்பியாக இருக்கும். நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ஸ்கிரிப்பியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ பாருங்கள் 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இது குட்டீஸுங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா இது வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வீட்டில் ஒரு 10 நிமிஷத்தில் செய்யலாம். வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா எதுவுமே இல்லையே ப்ரெட்டு தான் இருக்கா அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ப்ரெட்டை வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இப்போ பாருங்கள் நல்லா ஸ்கிரிப்பியாக வந்து நம்மளுக்கு ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே எல்லா ப்ரெட்டையும் போட்டு நீங்கள் வந்து ஆயிலில் போட்டு எடுத்து வச்சுடுங்க. இப்போ இந்த கொரோனா காலத்தில் வந்து ஸ்வீட் செய்யறதோட வந்து கொஞ்சம் வந்து காரமாக சாப்பிட்டிங்கன்னா தான் உடம்புக்கு நல்லது அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்கன்ட்டு காரமாக செய்யணும். வீட்டில் சும்மாவே இருந்தால் குட்டீஸும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்க முடியும். ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ப்ரெட்டெல்லாம் ரொம்பவே கம்மி ரேட்டு. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் ப்ரெட்டு ஃபுல்லாக வந்து ஆயிலில் போட்டு உங்களுக்கு எடுத்து கட்டிருக்கேன். பாருங்கள், இதெல்லாம் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனிஷாக வந்து வெந்திருக்கு. இது ஓரளவு நார்மல் கோல்டன் ப்ரௌனிஷாக இருக்குது. அவ்வளோதான். நம்மளுடைய ப்ரெட் வந்து நல்லா வந்து ஆயிலில் போட்டு எடுத்தாச்சு. அடுத்து என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அதே கடாயில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து கார்லிக் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுப்பை லோ ஃப்ளேம் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் செய்கிறப்ப அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் கண்டிப்பாக இருக்கணும். கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கார்லிக்கோட ஸ்மெல் வந்து ஃபுல்லாக வெளியே போகிற அளவுக்கு வந்து ஒரு நிமிஷம் வந்து கிளறிக்கலாம். அதுக்கப்புறமா ஜிஞ்சரை வந்து இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தனியாக ஜிஞ்சரும் கார்லிக்கும் தனியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதுதான் இது. ஸோ வந்து இப்போ வந்து ஜிஞ்சரையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது ரொம்ப நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து கிரேவியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வேட்டி நம்மளுடைய சில்லி சாஸ் வந்து இது வந்து 1 டீஸ்பூன் இருந்தால் போதும். ஏன்னா அதுவே ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கே இப்போ கொஞ்சம் காரம், அதனால் வந்து 1 டீஸ்பூன் வந்து நீங்கள் சில்லி சாஸ் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து அடுப்பை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ வந்து அடுப்பை லோ ஃப்ளேம் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளுடைய ஆனியன் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா, அந்த ஆனியனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியனையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வெங்காயத்தாள் வச்சுருந்தாலுமே ஒரு வந்து பெரிய வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தான் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வந்து பெரிய வெங்காயம் நீங்கள் வந்து வெங்காயத்தாள் வச்சுருந்தா ஒரு சின்ன வெங்காயமாக இருந்தால் போதும். நான் வந்து வெங்காயத்தாள் இல்லை அப்படிங்கிற பெரிய வெங்காயமாக ஒரு பீஸ் போட்டு நல்லா வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது ரொம்ப வேகணும் அப்படின்னு தேவையில்லை. அதுக்கப்புறமா குடமிளகாய், இதுவும் வந்து ரொம்ப நம்மளுக்கு வேக வைக்கணும் அப்படின்னு தேவையில்லை. நார்மல் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வந்து வேக வச்சு எடுத்திங்கன்னா போதும். அதுக்கப்புறமா சோயா சாஸ் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். சோயா சாஸ் அதிகமாக நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. அதனால் வந்து கம்மியாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நான் வந்து மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் வந்து நார்மல் மிளகாய் ஆட் பண்ணிக்கிறதா அந்த கூட மிளகாய் கூட தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம சில்லி சாஸ் போட்டிருக்கறனால வந்து கொஞ்சம் காரம் இருக்கும். அதனால் வந்து மிளகுத்தூள் இருந்தாவே போதும் அப்படிங்கிறதுக்காக நான் அது மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக தான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் இப்போ நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லாம் ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வேகத்துக்குள்ளார அடுப்பு எல்லாத்தையும் லோ ஃப்ளேம் பண்ணி வச்சுக்கோங்க. மைதா மாவு வந்து லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இதை நீங்கள் மைதா மாவு வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா ஆட் பண்ணதுமே உடனே அடிப்பு கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ வந்து வாட்டர் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கைவிடாமல் வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் நான் வந்து மைதா மாவு போட்டு நல்லா வந்து வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கலக்கி வச்சுட்டு அது கூடயே அதை வந்து இந்த கிரேவியில் நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. அது இல்லாமல் இப்போ கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி வந்து எல்லாத்துலேயுமே மிளகா வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கனால 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் உப்பு காரம் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சுகர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, லாஸ்ட்டாக வந்து இந்த சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. சுகரை 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணுறதுலேயே கண்டிப்பாக வந்து சுகர் அண்டு காரம் துவர்ப்பெல்லாம் கலந்து தான் இருக்கும். அதனால் வந்து கம்மியாக ஆட் பண்ணாவே போதும். இப்போ நம்ம வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி வச்ச இந்த ப்ரெட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுப்பு ரொம்பவே லோ ஃப்ளேம் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய கிரேவி ரெடியானதுமே நம்மளுடைய ப்ரெட்டை வந்து ஃபுல்லாக அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா மழை வரப்போ ஒரு டீயோ இந்த ப்ரெட்டையும் வந்து ப்ரெட்டு மஞ்சூரியனையும் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்கிரிப்பியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இந்த ப்ரெட்டை மஞ்சூரியன் செய்கிறப்ப இந்த ப்ரெட்டை வந்து நீங்கள் தனியாக வந்து எண்ணெயில் போட்டு தாளித்து எடுத்து வச்சு வெட்டி நம்ம வந்து செய்கிறப்போ மட்டும்தான் இந்த கிரேவியில் வந்து லைட்டாக சூடு பண்ணி போட்டு உடனே டக்குன்னு சாப்பிட்ணும். இல்லைனா வந்து அந்த ப்ரெட்டில் ஊற அது வந்து நம்மளுக்கு ஸ்கிரிப்பியாக இருக்காது. நார்மலாக வந்து எப்பயும் ப்ரெட் சாப்பிட்ற மாதிரி போயிடும். ஸோ வந்து அப்போயே உடனே டக்குன்னு சூடாக சாப்பிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய ப்ரெட் மஞ்சூரியன் சூப்பராக தயாராகிடுச்சு. லைட்டாக கொத்தமல்லி நான் தூவி சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். இதே உங்ககிட்ட வந்து வெங்காயத்தாள் இருந்தால் லாஸ்ட்டாக இந்த கொத்தமல்லிக்கு பதில் வெங்காயத்தாள் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், அவ்வளோதான், எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போ பாருங்கள், லைட்டாக மேலே கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய ப்ரெட் மஞ்சூரியன் சூப்பராக தயாராகிடுச்சு. இதே மாதிரியே நம்மளுடைய காலிஃப்ளவர் வெட்டி மஞ்சூரியன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் போட்டிருக்க வீடியோ. அதனுடைய லிங்கையும் மேலே ஐகார்ட்லேயும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.